மனு வாங்குறதுக்கு மட்டும் ஸ்டாலின் அவர்கள் வச்ச பேரு முதல்வரின் முகவரி, உங்கள் தொகுதியில் முதல்வர், மக்களுடன் முதல்வர், நீங்கள் நலமா, மக்களுடன் முதல்வர் நகரம் மற்றும் ஊரகம், மக்களுடன் முதல்வர் பட்டியலித்தவர் மற்றும் மலைவாழ் பழங்குடியினர். இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் வந்திருக்காரு. ஆக இன்றைக்கு எதுக்கோ நோபல் பரிசு கொடுக்குறாங்க. பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கறோம்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பொருத்தமா இருப்பார். கடன் அதிகமா வாங்கிட்டீங்க, நாங்க இந்த கடன் எல்லாம் கட்டுவதற்கு நிதி மேலாண்மை அமைப்பில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு அந்த வல்லுநர் குழு இதை பரிசீலிச்சு நடவடிக்கை எடுத்து வாங்கின கடனை திருப்பி செலுத்துறது, வருவாயை பெருக்குன்னு சொல்லி திமுக ஆட்சியவருக்கு நிதி மேலாண்மை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. நிபுணர் குழு அமைச்சாங்க. அமைச்ச பிறகு கடந்த 4 ஆண்டுல திராவிட முன்னேற்ற கழக அரசு 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல கட்சிகள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. முதல்ல காங்கிரஸ் ஆட்சி, அப்புறம் திமுக ஆட்சி, அப்புறம் அண்ணா திமுக, அப்புறம் திமுக, அண்ணா திமுக, இப்படி பல அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி புரிந்திருக்கின்றன. அந்த 73 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் வாங்கிய கடன் 2021 வரை 5,18,000 கோடி. 4 ஆண்டுல திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்த பிறகு 4,38,000 கோடி